ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தால் போதுங்க, நீங்கள் வந்து ஒரு ஹெல்தியான ஆப்பிள் ஸ்மூத்தி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், ஹனி, பாதாம், சினமன் பவுடர், அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து நம்ம வந்து தோலோடு போடலாம், பட் இப்போ வர்றதெல்லாம் வந்துட்டு விடணும், அது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் பெட்டர் நம்ம வந்து பீல் பண்ணிடலாங்க. ஸோ தோலை வந்து இப்படி நல்லா பீல் பண்ணிட்டோன்னா நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பிள் கீப்ஸ் த டாக்டர் அவேன்னுவாங்க. ஸோ ஆப்பிள் வந்து டெய்லி சாப்பிட்டாலும் நல்லது. சில பசங்க வந்து ஆப்பிள் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் தான் போட போகிறோம். நம்ம சீட்ஸ் மட்டும் எடுத்துடுங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து மிக்சியில் நம்ம வந்து முதல்ல பாதாம் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள், இது முதல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க நம்ம எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கோர்ஸாக வந்து அடிச்சிடுச்சு. ஸோ இப்போ இதோட வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லைன்னா பால் இல்லைன்னா தண்ணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கிறேன். ஸோ சில பேர் வந்து பால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பால் சேர்க்க வேண்டாம், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதோட நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து சர்க்கரை இல்லாமல் தேன் சேர்க்குறோம். தேன் வந்து நல்லா டக்குன்னு ஸ்வீட் கொடுக்குன்றதுனால ஜஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போடுறோங்க இதுக்கு. இதோட வந்து நம்ம சினமன் பவுடர் வந்து ஹெல்த்தி, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் சினமன் பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாதாம் ஆப்பிள் ரெண்டுமே சேர்க்கறதுனால நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த பாதாம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலாட்ட இப்படி போட்டுக்கலாங்க. ஆப்பிள் கூட நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். ஆனால் இது ஸ்மூதின்றதுனால நான் ஆப்பிள் ஆட் பண்ணலை. இவ்வளோதாங்க. வெறும் ரொம்ப சிம்பிள். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம்.
ஸோ ஒரு ஹெல்த்தியான ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.